நம்ம சம்மர்ல ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வந்தா ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எதுவுமே செய்யாம வெயில்ல போயிட்டு வந்தோம்னா நம்ம ஒரு 7 நாளுக்கு டெய்லி என்னென்ன செய்யலாம் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். 7வது நாள் முடியும் பொழுது ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். கட் பண்ணி உள்ள அந்த பல்ப்பை எடுத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிரீன் கிடைக்கும். இது தலைக்கும் ரொம்ப நல்லது. 5வது நாள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பனானா, நல்ல பழுத்த வாழைப்பழம், அதை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆகும். கொஞ்சம் நேரம் வைக்கும்போது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும். 7 நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. நம்ம சம்மரில் ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வந்தா ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எதுவுமே செய்யாமல் வெயிலில் போயிட்டு வந்தோம்னா ஸ்கின் ரொம்ப கருத்துரும். சில பேருக்கு ரொம்ப ஆயிலி ஆகிடும், சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் சம்மரில். நம்ம ஒரு 7 நாளுக்கு டெய்லி என்னென்ன செய்யலாம் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 7வது நாள் முடியும் பொழுது ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ முதல்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பப்பாளி இந்த மாதிரி உள்ள ரைப்பான பப்பாளி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு. அது கூட நீங்கள் சேர்க்க வேண்டியது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தூய்மையான தேன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற டேன் இல்லைன்னா டல்னஸ் எல்லாமே போயிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டேக்கான பேக். நிறைய பேருக்கு ஸ்கின் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இந்த வெதரில். உள்ளங்கை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும், தலையை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபேஸில் சின்ன சின்ன கட்டிகள் இல்லைன்னா வேர்க்குரு இதெல்லாம் வரும். அவங்களுக்கு வெள்ளரிக்காய் நல்லா துருவி எடுத்துக்கலாம். மேல் தோல் எடுத்துருங்க, சீவிட்டு உள்ளே இருக்கிறத நல்லா துருவி எடுங்க. அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் தயிர். ஸோ வெள்ளரிக்காய் ஒரு டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா அதோடைய பல்ப், ஒரு டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ், கழுத்து எல்லாம் போட்டுட்டு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம். இது செய்யும்போது நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ரொம்ப கிளியராக ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். 3வது நாள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவகேடோ பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு கேட்டால் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அந்த மாதிரி ஃப்ரூட் ஷாப்ஸில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு வெளியில் கருப்பாக இருக்கும், இல்லை டார்க் க்ரீனாக இருக்கும். கட் பண்ணி உள்ள அந்த பல்ப்பை எடுத்தீங்கன்னா கிரீன் கலரில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிரீன் கிடைக்கும். இது தலைக்கும் ரொம்ப நல்லது, நம்ம முகத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த அவகேடோ எடுத்து நல்லா மேஷ் பண்ணி பல்ப்பாக எடுத்துக்கோங்க. அதில் ஜஸ்ட் ஒரு 2-3 சொட்டு பாதாம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் எண்ணெய் இல்லைன்னா கோகனட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி வாஷ் பண்ணால் ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நல்லா குணமாகும். சில பேருக்கு இந்த சம்மரில் கூட ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால அவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் டு ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது ரொம்ப நல்லது. 4வது நாள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஓட்ஸ் எல்லாருக்கும் சூட் ஆகும். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்க்ரப் மெட்டீரியல். ஸ்க்ரப் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓட்ஸ் எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தேன் கலந்துக்கோங்க. தேன் கலந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணுங்க. கழுத்துலையும் முகத்துலையும், கைகளுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு 10-15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி கூல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்த ஓட்ஸை. ஸோ ஓட்ஸ் இந்த அளவு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு தான். இதை எடுத்து தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அதை கொஞ்சம் வைக்கலாம், இல்லைன்னா பால்லையே நீங்கள் ஊற வைக்கலாம். ஸோ கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. அதில் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் தேன். ஸோ ஓட்ஸ், பால், தேன் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். 5வது நாள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பனானா, நல்ல பழுத்த வாழைப்பழம், அதை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆகும். கொஞ்சம் நேரம் வைக்கும்போது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும்.
ஸோ அதில் வந்து சில துளிகள் லெமன் ஜூஸ். ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 சொட்டுகள் தான், நிறைய கிடையாது. ஸோ பனானா எல்லாருக்கும் சூட் ஆகும். மெயின்லி ட்ரை டு நார்மல் ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவகாடோ எப்படியோ அதே மாதிரி தான் பனானா. அதில் ஒரு 2 துளி நம்ம எலுமிச்சை சாறு ஆட் பண்ணும்போது எல்லாருக்கும் அது சூட்டபிளாக இருக்கும். நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 6வது நாள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். 6வது நாள் நம்ம வந்து சாப்பிட்ற உணவு பண்டங்கள் எதுவும் இல்லாமல் நம்ம சாண்டில் எடுத்துக்க போகிறோம். சாண்டில் ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஸோ இதில் வந்து ரோஸ் வாட்டர் கலக்கிறது அந்த காலத்துலேருந்து இப்போ வரையில எல்லாரும் செய்யக்கூடியது இந்த டிப். இது வந்து ஒரு சந்தன கல் இருந்தால் அதில் கூட இழைச்சி எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டு சந்தன கல்லில் இந்த கட்டை வச்சு இழைச்சி அதை யூஸ் பண்ணலாம். வேர்க்குரு உள்ளவங்களுக்கு, ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இல்லைன்னா ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சாண்டில் பவுடர், ரோஸ் வாட்டர் ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு கூல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. 7வது நாள் கடைசியானது. அது வந்து நம்ம பிரைட்னஸ் எதிர்பார்ப்போம் இல்லை, பிரைட்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. இந்த டைமில் நிறைய பேருக்கு டேன் ஆகிருக்கும், வெயிலில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க. ஸோ டொமேட்டோ பல்ப் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் டொமேட்டோடைய உள்ளே இருக்கிற பல்ப். இதை நல்லா பாயில் பண்ணி மேல் தோல் எடுத்துட்டு கூட நீங்கள் அந்த பல்ப்பை மசிச்சு எடுத்துக்கலாம். அது கூட நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் தேன். ஸோ டொமேட்டோவும் தேனும் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் 10 நிமிஷம் விடுங்க. கூல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 7 நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். நீங்களே எங்களுக்கு சொல்ல போகிறீங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் அலர்ஜிஸ் இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு டொமேட்டோ அலர்ஜியாக இருக்கலாம். அதனால நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது லைக் முல்தானி மிட்டி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556